பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அவன் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஊழியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். நல்ல வசனங்க. பிணத்தை தொட்டுட்டு நீங்க எதை தொட்டாலும் தீட்டு நினைக்கிற ஜனமே, நீங்க சாவு வீட்டுக்கு போங்க, தொட்டு தூக்கி இருப்பாங்க. நீங்க போய் கை கொடுத்து பாருங்க, கை கொடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க அந்த இப்படி வணக்கம் போட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? தீட்டு. நம்ம தொட்டிருக்கோம் தீட்டு, அங்கே தொட்டா தீட்டு. அப்போ இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு காரியம் உனக்கு தீட்டா இருக்கிற போது நீ எங்க தொட்டாலும் உன் வாழ்க்கையில தீட்டு, நீ எதை தொட்டாலும் உன் வாழ்க்கையில தீட்டு. அப்போ முதல்ல நம்ம எதை காத்து கொள்ளணும்னா இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும். இருதயத்திலிருந்து நன்மை புறப்படணும்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டு இருதயத்தை கல்லான இருதயம் தான் ஆண்டவருடைய சதையான இருதயம் மாற்றி அதை நன்மையான இருதயமாய் மாற்றி கொடுங்க. ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் சொல்லி ஜெபித்து இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். அப்போ நீங்கள் எதை தொட்டாலும் அதை பரிசுத்தமாய் தேவன் மாற்றி கொடுப்பார். உன் இருதயம் பரிசுத்தமாயிருச்சா? உன் இருதயம் பரிசுத்தமாயிருச்சுன்னா அது நன்மைகளை பேசும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம், அந்த வசனம் எப்போதுமே சொல்லுவேன், லூக்கா 6வது அதிகாரம் சொல்லுவேன். வசனத்தை நீங்க 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத மனுஷன் பொல்லாததான் காட்டுவான், நல்லதை காட்ட முடியாது. அவன் எதை தொட்டாலும் தீட்டு. பொல்லாத மனுஷன் எங்க கை வைத்தாலும் அது தீட்டு. அவன் யார் மேல் கை வைத்தாலும் தீட்டு, எந்த பொருள் மேல் கை வைத்தாலும் அது தீட்டு. பிணத்தில் மேல் கை வைத்தவன் அதை எங்க போய் இந்த கையை வைத்தாலும் அது தீட்டு என்று சொல்லுகிற போது ஒரு மனிதன் பொல்லாத மனிதன், அவன் இருதயம் பொல்லாததான் இருக்கிறதோ அவன் எதன் மேல் கை வைத்தாலும் அது தீட்டு. ஆனால் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து அவன் நன்மையை எடுத்து காண்பிச்சுட்டே இருப்பானான். அவன் எதை தொட்டாலும் கர்த்தர் அதை பரிசுத்தமாக்குகிறார்.